காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் 1.66 கோடி ரூபாயில் கால்வாய் பணிகள் நடத்தப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதனை ஆய்வு செய்திட வேண்டும் என்று மக்கள் நல சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்க செயல் தலைவர் ஆறுமுகம் மற்றும் குமார் உள்ளிட்டோர் கூட்டாக கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் தற்பொழுது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த கால்வாய் பணிகள் ஈசிஆர் மெயின் ரோடு முதல் சட்டக்கல்லூரி வரையிலான பணிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை டெண்டர் தொகையாக 76,49,320 ரூபாய்க்கு கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் டெண்டர் விடப்பட்டு பணிகளை புதுச்சேரியை சேர்ந்த சுதேஷ் என்ற ஒப்பந்ததாரர் 74,73,898 ரூபாய்க்கு பணிகளை எடுத்து செய்து வருகிறார். இந்நிலையில் இந்த கால்வாய் பணிகளை 2015 ஈசிஆர் மெயின் ரோடு முதல் சிறைச்சாலை வரை உள்ள சைடு கால்வாய் பணியை அமைக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் 2,08,96,061 ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகளை ரமேஷ் என்ற தனியார் ஒப்பந்ததாரர் 1,51,89,565 ரூபாய்க்கு டெண்டரை எடுத்து அந்த பணிகளை செய்து முடித்து கூடுதலாக 14,76,518 ரூபாய் பெற்று 1,66,66,083 ரூபாய் பெற்றுக்கொண்டு பணியை முடித்துள்ளதாக தகவல்கள் கொடுத்துள்ளனர். ஆனால் தற்பொழுது காலாப்பட்டு மாத்தூர் ரோடு சைடு கால்வாய் பணி ஆங்காங்கே 2-3 இடங்களில் 100 மீட்டர் இடைவெளியில் துண்டுகளாக அரைக்குறையாக பணிகள் முடிக்கப்படாமலும் கால்வாய்கள் மூடப்படாமலும் உள்ளதாகவும் இந்த கால்வாய் பணிக்கு ஒப்பந்தம் கோரிய தொகையை விட கூடுதலான தொகையை செலவிடப்பட்டும் பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையின் சில அதிகாரிகள் ஆதாயத்திற்காக செய்த சில குளறுபடி காரணமாக முறைகேடுகள் நடந்து மக்கள் வரி பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே புதுச்சேரி ஆளுநர் மற்றும் தலைமை செயலர் காலாப்பட்டு மாத்தூர் சாலை சைடு வாய்க்கால் அமைக்கும் பணியை செய்தது யார் என்றும் 2015 செலவிடப்பட்ட தொகைக்கு உரிய வேலை நடைபெற்றுள்ளதா என்பதை ஆய்வு செய்து தவறுக்கு காரணமானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நல சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர்.